இல்ல இதான் சொல்றேனே, இது அலையன்ஸ் நடக்குமா? அதை வந்து கடந்த காலங்கள்ல ரொம்ப பேசி அதை அதிமுக வலையில் விழ வைத்து இந்த அலையன்ஸை பிரிச்சாங்க. இன்னைக்கு வரும்போது என்னவோ முறை இவங்க வந்து ஒவ்வொரு கூட்டணி அலையன்ஸ்ல வந்துட்டா மாதிரி எல்லாரும் ஒரு பார்வையை வைக்கிறாங்க. எனக்கு அது என்னன்னா தெரியுது, பல பேரோட பதற்றங்கள், பல பேரோட வந்து ரமேஷ் சேதுராமன் அவங்க பிரிஞ்சதுக்கு இபிஎஸ் சொன்னது எங்க தொண்டர்கள் விரும்புறாங்க, பட்டாசு வெடிச்சு கொளுத்துறாங்க பாருங்க எவ்வளவு உற்சாகமான்னு. நீங்க யாரோ விரும்புறாங்கன்னு கை காட்டுறீங்களா? திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு விரும்புறாங்க, அதனால இது பண்றாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல பண்றாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாரு கலைஞர், கருணாநிதி இவங்க எல்லாம் புகழாரம் சுற்றக்கூடிய நம்முடைய முன்னாள் முதல்வர் கிட்ட என்ன சொன்னாங்க? பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு மதவாத சக்தின்னு சொன்னவங்க கடைசியில என்ன எங்க வந்து சேர்ந்தாங்க? காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்து சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படியே இருக்கும்போது இந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய கூட்டணி தான், அது சக்சஸ்ஃபுல்லா அவங்க திரும்ப சேர்றாங்கும் போது அதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. இதுலதான் சொன்னேன், இதுல வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சுணக்கங்கள் இருந்தது, அதை வந்து பேசி தீர்த்திருக்காங்க. நான் இதை விட்டு கொடுக்குறேன், நீங்க அதை விட்டு கொடுங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான், ஒரு இயல்பான ஒரு வின் சிச்சுவேஷன்ங்கிறது இல்லை. அதாவது அவங்களுக்கு இப்படி சொன்னா அதுக்கு பேர் பதட்டம்னு சொல்றாங்க. அது அவர் சொல்றாரு, ரமேஷ் சேதுராமன் சொல்றாரு, அவருடைய உரிமை அவர் சொல்றாரு. என்ன பதட்டம்? அந்த கூட்டணி ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஒரு டேர்ம் தனியாக நின்று பார்த்தாங்க, திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள் வரல, மைனாரிட்டி ஓட்டும் வரல, அதனால ஸ்கிரிப்டை இப்ப மாத்திட்டு திரும்பவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். இது ஏற்கனவே மக்களால நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. 2026 இப்போ ஆட்சியில செய்த திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்குது. அதனால நண்பர் மணி சொன்ன அந்த விஷயத்துல நான் மாறுபடுறேன். 2026 உறுதியாக திமுக கூட்டணி பாஜக திமுக கூட்டணியை தோற்கடிக்கும்